ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சீத்தாப்பழத்தின் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் பி6, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. மேலும் கால்சியம், மக்னீசியம், இரும்பு சத்து, நியாசின், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் உள்ளன. சீத்தாப்பழத்தின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் எடை குறையும். அதிக உடல் எடையால் அவதிப்படுகிறவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரலாம். தைராய்டால் ஏற்படும் உடல் எடையை குறைப்பதில் சிறந்தது. செகண்ட் ஒன், கர்ப்பிணிகளுக்கு சிறந்தது. இந்த பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. கருச்சிதைவு ஏற்படாமல் தடுக்குது. மேலும் சிசுவின் மூளை வளர்ச்சி, நரம்பு மண்டல அமைப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தது. தேர்ட் ஒன், ஆஸ்துமா நோய் வராமல் தடுக்கிறது. இதில் விட்டமின் பி6 அதிக அளவில் உள்ளதால் மூச்சுக்குழல் அழற்சி, ஆஸ்துமா ஏற்படாமல் தடுக்குது. குறிப்பாக வீசிங் பிரச்சனையால் அவதிப்படுகிறவங்க சீத்தாப்பழம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபோர்த் ஒன், மாரடைப்பை தடுக்கும். சீத்தாப்பழத்தில் இருக்கும் அதிகப்படியான மக்னீசியம் இதய சுவர்களை பலப்படுத்துகிறது. ஃபிஃப்த் ஒன், செரிமான பிரச்சனைகளை குணமாக்கும். அஜீரணம், கும்மட்டல் போன்றவைகளுக்கு மிகவும் சிறந்தது. மலச்சிக்கலை தடுக்கிறது. 7, அனீமியா குணமாகும். இரத்த சோகையால் அவதிப்படுகிறவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர இதில் இருக்கிற இரும்பு சத்து உடலில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த அளவை சீராக்குகிறது. 8 ஒன், கொலஸ்ட்ரால் அளவை சீராக்கும். அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.